अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين अहमदियों पर ख़ास तौर पर पाकिस्तान में 1974 ஆண்டு பாகிஸ்தானில் से रवा रखी जा रही பாராளுமன்றத்தில் அஹ்மதிகள் முஸ்லிம்கள் அல்லர் என சட்டம் இயற்றிய பிறகிலிருந்தே அஹ்மதிகள் மீது குறிப்பாக பாகிஸ்தானில் கொடுமைகளும் துன்பங்களும் துயரங்களும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அல்லது அவர்களுக்கு பூமி சுருக்கப்பட்டு வருகின்றது. और फिर பிறகு ஜெனரல் ஜியாவுல் ஹக் தமது பதவியை முழுமையாக பயன்படுத்தியவாறு इस कानून இவ்வாறு கூறியவாறு இந்த சட்டத்தை மேலும் கடினப்படுத்தினார். की अहमदी அதாவது அஹ்மதிகள் அவர்கள் அஹ்மதிகள் என்று கூறுவதில்லை, மாறாக காதியானி அல்லது மிர்சாயி என்று கூறுவார்கள். அவர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. उन्हें நாம் அவர்களுக்கு எதிராக சட்டம் இயற்றியுள்ளோம். मुस्लिमों में से बाहर அவர்களை நமது கூட்டத்திலிருந்து, அதாவது உம்மத்தே முஸ்லிமாவிலிருந்து வெளியேற்றியுள்ளோம். गैर मुस्लिम कहो மேலும் இவர்களிடம் நாம் கூறியுள்ளோம், நீங்கள் உங்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று கூறுங்கள். कि तुमने இவர்களிடம் நீங்கள் கலிமா சொல்லாதீர்கள் என்று கூறியுள்ளோம். इन्हें कहा இவர்களிடம் நீங்கள் எவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறாதீர்கள் என்று கூறியுள்ளோம். இவர்களிடம் உங்களை முஸ்லிம் என்று கருதக்கூடிய வகையில் எந்த ஒரு சின்ன செயலையும் கூட செய்யக்கூடாது என்று கூறியுள்ளோம். इन तमाम ஆனால் இதன் பிறகும் கூட நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் தவிர்ந்திருப்பதில்லை. फिर वही மீண்டும் நீங்கள் ஒரு உண்மையான உறுதியான முஸ்லிம்களிடம் காணப்பட வேண்டிய அனைத்து செயல்களையும் கடைபிடித்து வருகின்றீர்கள். इसलिए ஆகையால் तुम्हें या तो நாம் உங்களை कैदोबंद கைது செய்து தண்டிப்போம், या तुम्हें அல்லது इस ऑर्डिनेंस की नाफरमानी உங்களை இந்த ஆர்டினன்ஸுடைய आपको சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக, मुस्तफ़ा அதாவது நீங்கள் ஹஸ்ரத் காத்தமுல் அம்பியா ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்பு கொண்டுள்ளோம் என்று உங்களை கூறுவதனால் உங்களை தூக்கிலிடுவோம். இவ்வளவு சிறிய எண்ணிக்கையில் இருந்து கொண்டு பெரும் எண்ணிக்கையில் உள்ள எங்களின் உள்ளங்களை நீங்கள் கூறுவதன் மூலம் காயப்படுத்தி விட்டீர்கள். ये खुलासा உங்களுக்கு எவ்வளவு தைரியம்! पाकिस्तान ஆக இதுதான் பாகிஸ்தானில் உள்ள அகமதிகளிடம் நடந்து கொள்ளும் விதமும் சட்டத்தின் சாராம்சமும் ஆகும். ये जो कुछ अहमदियों के मुतालिक कहते रहे, இவர்கள் அகமதிகளை பற்றி எப்படியெல்லாம் கூறியிருக்கின்றார்கள். अहमदी अक़लियत का नारा மேலும் அகமதிகளுக்கு எதிராக
சிறுபான்மையினர் என்ற கோஷம் போட்டு அகமதிகளை தமது ஈமானிலிருந்து விலக்குவதற்காக முயற்சி செய்து வருகின்றார்கள். मज़हब की तारीख இது ஒரு புதிய விஷயம் ஒன்றும் கிடையாது. மார்க்கங்களின் வரலாற்றில் இதனைத்தான் பார்க்க முடிகின்றது. वक्त के अम्बिया ஒவ்வொரு காலத்தின் ஃபிர்அவுனும் தனது காலத்தின் நபிமார்கள் மற்றும் இறைவனை சார்ந்த மக்களை இவ்வாறு தான் கூறி வந்துள்ளார்கள். जिसमें फिरौन ने कहा था திருக்குரானின் இந்த கருத்து இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் ஃபிரௌன் கூறினான், बशीर ज़िमत இன்ன ஹாவுலா இல ஷிர்தமத்து கலீலூன வ இன்னஹும் லலா லகாயிசூன். कि यकीनन ये लोग அதாவது அவர்கள் ஒரு சிறிய கூட்டத்தினரே ஆவர், இருப்பினும் அவர்கள் நம்மை கோபமுட்டி கொண்டே இருக்கின்றனர். ये ज़रूर हमें तैश दिलाकर रहते हैं. ஆக அகமதிகளாகிய நாம் இவ்வாறு எதிர்ப்புகளை காணும்போது हम अहमदी நமது ஈமான் புத்துணர்ச்சி அடைகின்றது. खालिद को देखते हैं तो நபிமார்களுடைய வரலாறு திரும்புகிறது. இன்று நாம் குறைவாக இருக்கின்றோம். दोहराई जा रही है. हम बेशक आज थोड़े हैं, நாம் உலகின் பார்வையில் ஒரு பொருட்டே அல்ல. हमारे पर நாம் பாவம் செய்கின்றோம் என்றோ इसलिए नहीं आता அல்லது தீமை செய்கின்றோம் என்றோ रहे हैं या बड़ा அவர்கள் நம்மீது கோபமடைவதில்லை. हम कोई நாம் சட்டங்களை எதிர்த்து நாட்டிற்கு இழப்பை ஏற்படுத்துகின்றோம் என்றோ, हम कानून की पाबंदी நாம் சட்டங்களை மதிக்காமல் மக்களுடைய உரிமைகளை புறக்கணிக்கின்றோம் என்றோ, हम किसी किस्म की நாம் தீவிரவாதம் புரிகின்றோம் என்றோ அவர்கள் நம்மீது கோபமடைவதில்லை. आ रहा है. மாறாக நாம் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்பு மற்றும் விசுவாசத்துடன் தொடர்பு கொண்டுள்ளோம் என்றும், क्योंकि वतन की நாம் நாட்டின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அமைதியை வெளிப்படுத்துகின்றோம். हम நாம் அல்லாஹ்வின் படைப்பினங்களின் உரிமைகளை ஏன் பறிப்பதில்லை? सल्ब और पामाल क्यों नहीं कर रहे? நாம் நாட்டில் அநீதி மற்றும் அக்கிரமத்தில் दहशतगर्दी ஈடுபடுகின்ற தீவிரவாதத்தில் ஏன் பங்கு பெறுவதில்லை என அவர்கள் நம்மீது கோபமடைகின்றார்கள். बाजार गर्म किया हुआ. बस ஆக அவர்களுக்கு நமது பதில் என்னவென்றால், जमाने के நாங்கள் இக்காலத்தின் இமாம் ஹஸ்ரத் நபியல்லாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை பேரன்பர், மேலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்பிற்கேற்ப தோன்றிய மசீஹ் மவுத் மற்றும் மெஹ்தியே மஹூதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆவோம். की सुन्नत को जारी करते हुए அவர்கள் உலகத்திற்கு வந்து தமது தலைவருடைய சுன்னத்தை நிலைநாட்டி உலகத்தை அன்பு, நேசம், அமைதி மற்றும் சமாதானத்தின் கோட்பாடுகளை கற்றுக் கொடுக்க வந்துள்ளார்கள். बस जब हम எனவே நாம் इस इमाम ज़मान இக்காலத்தின் இமாமின் பையத்தின் கீழ் வந்த பிறகு कर रहे हैं இவை அனைத்தையும் செய்து வருகின்றோம். तो अपने आका அவ்வாறென்றால் நாம் நமது தலைவர் ஹஜரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டிய உரிமையை நிறைவேற்ற முயற்சி செய்கின்றோம் என்பதாகும். वो नमूने कायम करने की कोशिश कर रहे हैं. மேலும் ஆரம்ப காலகட்டத்தில் முஸ்லிம்கள் நிலைநாட்டிய முன்மாதிரியை நிலைநாட்ட முயற்சி செய்கின்றோம் என்பதாகும். और मौत की நமக்கு இந்த தைரியம் மற்றும் மரணத்தினை நேருக்கு நேர் சந்திப்பதற்குரிய தன்னம்பிக்கை இக்காலகட்டத்தின் மறுமலர்ச்சிக்காக அல்லாஹ் அனுப்பிய அல்லாஹ்வின் பைல்வான் தான் நம்மில் உருவாக்கினார். हमें நமக்கு நமது வாழ்வை விட ஈமானை பாதுகாப்பதற்கான உணர்வையும் हौसला ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை பேரன்பர் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து ஈமானை கொண்டு வந்தவர்தான் தந்தார். जमीन पर ईमान लेकर आया है. बस ஆக हम जब நாம் हर किस्म எல்லா விதமான कुर्बानियों தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்கின்றோம். इस बात का மேலும் நாம் இதனை சரியாக புரிந்தவாறு தயாராக இருக்கின்றோம். उस इमाम के मानने वाले हैं. அதாவது ஜரியுல்லாஹி ஃபி ஹுலலில் அம்பியா என்று கூறியிருக்கின்ற அந்த இமாமை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதாவது இறைவனுடைய ரசூல் நபிமார்களுடைய ஆடையில். फिर इब्राहीम ने दिया பிறகு பராயினே அஹ்மதியா பாகம் 5 இல்
இதன் விளக்கம் எழுதியவாறு ஹஜ்ரத் மசீஹே மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த இறைவகையின் பொருள் என்னவென்றால், ஆதம் முதல் கடைசி வரை உலகில் எத்தனை நபிமார்கள் அல்லாவின் புறமிருந்து வந்துள்ளார்களோ அவர்கள் இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் சரி அல்லது இஸ்ரவேலர்கள் அல்லாமல் இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருடைய சிறப்பான சம்பவம் அல்லது சிறப்பான பண்புகளிலிருந்து இந்த அடியானுக்கு சிறிது பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பண்பிலும் சம்பவங்களிலும் இந்த அடியானுக்கு பங்கு தரப்படாத எந்த நபியும் இல்லை. हर एक नबी की फितरत ஒவ்வொரு நபியுடைய இயல்பின் சாயலும் எனது இயல்பில் இருக்கின்றது. खुदा ने मुझे इत्तला दी। இவ்வாறு இறைவன் எனக்கு அறிவித்தான். बस ஆக तमाम नबियों में அனைத்து நபிமாரிடமிருந்தும் इस्लाम को हिस्सा मिला அவர்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. तो बाद मुखालफाना वाक़ சில நபிமார்களின் வரலாற்று சம்பவமும் के आपके साथ எதிர்ப்பின் வரலாற்று சம்பவமும் உசூர் அவர்களுடனும் அவர்களுடைய ஜமாத்துடனும் நடைபெற வேண்டி உள்ளது. या कानून साजियाँ இந்த எதிரான செயல்பாடுகள் அல்லது சட்டத்திட்டங்கள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜமாத்திற்கு எந்தவித இழப்பையும் ஏற்படுத்த முடியாது. के साथ ही ஏனென்றால் இதனுடன் அல்லாஹ் தாலா நபிமார்களுக்கு அளித்த வெற்றியை போன்ற வெற்றியையும் மேன்மையையும் அளிப்பதாக கூறியிருக்கின்றான். उससे बढ़कर மாறாக அதனை விட அதிகமாக வெற்றியினை வழங்குவதாக கூறியிருக்கின்றான். கூறுகின்றார்கள், அன்னாருக்கு ஒரு இல்ஹாம் வந்தது. அதில் அல்லாஹ் கூறுகின்றான், புஷ்ரா லக்க யா அஹ்மதி, எனது அஹ்மதே உமக்கு நற்செய்தி. बस ये कानून ஆக இந்த அடக்குமுறைகள், கொடுமைகள், அநீதிகள் मौत की जमात ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜமாத்தின் முன்னேற்றத்தினை தடுக்க முடியாது. अंजाम का இறுதியில் फतुहात के வெற்றியின் வாசல்கள் திறப்பதனை பற்றி அல்லாஹ் தாலா அன்னாருக்கு தான் தெரியப்படுத்தியுள்ளான். दौर में से गुजरना இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஒரு சில இடங்களில் கொடுமைகளை சகித்து கொண்டு நடக்க வேண்டி உள்ளது. பல முறை பல கோணங்களில் இந்த நற்செய்தினை கூறியிருக்கின்றான். अपनी किताब ஆஸ்மானி ஃபைஸ்லா என்ற தமது நூலில் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தாலா என்னை நோக்கி மிக தெளிவான வார்த்தைகளில் கூறுகின்றான், அனல் ஃபத்தாஹு அஃப்தஹு லக்க தரா நஸ்ரன் அஜீபம் வ யஹிர்ரூன அலல் மசாஜித் ரப்பனா ஃபிர் லனா இன்னா குன்னா ஹாத்தீன். यानी मैं फत्ता हूँ, அதாவது நான் வெற்றியாளனாவேன், உனக்கு तू देखेगा வெற்றியினை வழங்குவேன். मुनकर ஓர் அதிசயமான உதவியினை நீர் காண்பீர். நிராகரிப்பவர், அதாவது இவர்களில் சிலர் எவருடைய நியதியில் ஹிதாயத் உள்ளதோ அவர்கள், எனது இறைவா எனது பாவங்களை மன்னிப்பாயாக, நாங்கள் தவறிழைத்தவர்கள் ஆவோம் என்று கூறியவாறு தனது சஜிதாக்களில் விழுவார்கள். மேலும் ஒரு இல்ஹாமில் வருகின்றது, அது லக்கல் ஃபத்ஹு வலக்கல் கலபத்து, அதாவது உனக்கே வெற்றி மற்றும் உனக்கே மேன்மை. ஆக இந்த கஷ்டங்கள், ஜமாத்திற்கு எதிரான செயல்கள், சட்டதிட்டங்கள் போன்றவை குறிப்பாக பாகிஸ்தான் ஜமாத், और फिर इंडोनेशिया பிறகு இந்தோனேஷியா ஜமாத், மலேசிய ஜமாத் அல்லது சில முஸ்லிம் நாடுகளில் இருக்கின்ற நமது ஜமாத்துகளில் நடைபெற்று வருகின்றன. இவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் தாலா நமக்கு இதனை விட அதிகமான வெற்றிக்கான, மேன்மைக்கான நற்செய்தினை வழங்குகின்றான். இதில் நமது அநீதி இழைக்கப்பட்ட அகமதிகள் வாழ்ந்து வருகின்றார்கள். अल्लाह ताला के फजल से அல்லாவின் அருளினால் காலத்தின் இமாம் आने के इमाम நமக்கு வழங்கிய ஈமானின் தைரியம் இது போன்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொருட்படுத்துவதே இல்லை. खातर में नहीं लाती। अगर कोई வேற ஏதாவது உலக ஜமாத்தாக இருந்திருந்தால் तो इन जुल्मों की இந்த அநீதியின் காரணத்தினால் எப்போதோ இந்த அநியாயக்காரர்களுக்கு முன்னால் மண்டியிட்டிருக்கும் या அல்லது मुनाफकान நயவஞ்சகத்தன்மையினை மேற்கொண்டிருக்கும். ஆனால் இறையருளால் ஜமாத்தே அஹ்மதியா ना सिर्फ அநீதியினை எதிர்கொள்வது மட்டுமல்லாமல் மாறாக எல்லாவித சாதகமற்ற சூழலிலும் முன்னேற்றத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. अगर कोई अकल रखने वाला அறிவுடையவர் யாராவது இருந்தால், पसंद हो நேர்மையாளர்கள் யாராவது இருந்தால் उसके लिए அவருக்கு இந்த ஒரு ஆதாரமுமே जमात के खुदा ताला
இந்த ஜமாத் இறைவனால் உருவாக்கப்பட்டது என்பதற்கு போதுமானதாக இருக்க வேண்டும். जैसा कि हज़रत मसीह मौद எவ்வாறு ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் இல்ஹாமில் அறிவித்துள்ளான் என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். ஒரு காலம் வரும், அப்போது இவர்களிலிருந்தே नाम निहाल பெயர்தாங்கி முல்லாக்களின் தாக்கத்தின் கீழ் இருப்பவர்கள் அல்லது அவர்களின் மீதுள்ள பயத்தின் காரணமாக அல்லது சட்டத்தின் பயத்தினால் உண்மையை கண்டுணராமல் இருப்பவர்கள் அல்லாஹ்விடம் தனது பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியவாறு சஜிதாவில் வீழ்ந்தவாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை பேரன்பருடன் இணைவதில் பெருமையை உணர்வார்கள். महसूस करेंगे और जो बदफितरत தீய இயல்பு கொண்டவர்கள் தனது முடிவை எவ்வாறு காண்பார்கள் என்றால், முந்தைய நபிமார்களின் எதிரிகளுக்கு உண்மையின் எதிரிகளுக்கு நேர்ந்த அதே நிலையை இவர்களுக்கும் मुखालफिन बनते रहे கிடைக்கும், இவர்களும் அதே நிலையை அடைவார்கள். இவ்வாறு உலகத்திற்கு படிப்பினையின் அடையாளமாக தென்படுவார்கள். में एक जगह फरमाता है இதனை பற்றி திருக்குரானில் அல்லாஹ் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் தாலா திருக்குரானை ஒரு இடத்தில் கூறுகின்றான், कैफा काना आकिबतुल அவலம் யசீரு ஃபில் அர்லி ஃபயந்துரு கைஃப கான ஆகிபத்துல்லதீன கானு மின் கப்லிஹிம் கானு ஹும் அஷத்த மின்ஹும் குவ்வத்தம் வ ஆசாரம் ஃபில் அர்லி ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம் வமா கான லஹும் மினல்லாஹி மிவாக் ذلك بأنهم كانت تأتيهم رسلهم بالبينات وكفروا فأخذهم الله إنه قوي شديد العقاب. அதாவது, பூமியில் அவர்கள் பயணம் செய்வதில்லையா? அவர்களுக்கு முன்னிருந்தவர்களின் முடிவு எவ்வாறு தீயதாக ஆயிற்று என்பதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். அவர்கள் ஆற்றலிலும் பூமியில் அவர்கள் விட்டு சென்ற அறிகுறிகளிலும் இவர்களை விட வல்லவர்களாக இருந்தனர். ஆனால் அல்லாஹ் அவர்களது பாவங்களின் காரணமாக அவர்களை பிடித்து கொண்டான். फिर भी उन्होंने அல்லாவின் பிடியிலிருந்து காப்பாற்றுவர் எவரும் அவர்களுக்கு இருந்ததில்லை. இதன் காரணமாக அவர்களிடம் அவர்களின் தூதர்கள் தெளிவான அடையாளங்களுடன் வந்தனர். ஆனால் அவர்கள் நிராகரித்தனர். எனவே அல்லாஹ் அவர்களை பிடித்து விட்டான். நிச்சயமாக அவன் வல்லவனும் தண்டனை அளிப்பதில் கடினமானவனும் ஆவான். ये कोई अपनी तरफ से कोई दावा नहीं था ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய எந்தெந்த இல்ஹாம்களை கூறினேனோ அது அவர்கள் சுயமாக வாதிட்டவை கிடையாது. மாறாக இது இல்ஹாம் ஆகும். அதாவது அல்லாஹ் தாலா என்னுடன் இருக்கின்றான், வெற்றிகள் கிடைப்பதை பற்றி கூறியிருக்கின்றான். अल्लाह ताला இறைவன் பக்கம் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி கூறுவதென்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாகும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களை மன்னிப்பதில்லை. அதாவது அவன் பக்கம் தவறான விஷயங்களை இட்டுக்கட்டி கூறுவதனை அவன் மன்னிக்க மாட்டான். ஆக ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் இறை உதவிகளை நாம் பார்க்கும்போது உண்மையில் இந்த விஷயங்கள் நமது நம்பிக்கைக்கு மேலும் வலுவூட்டுகின்றன. हमें मजीद कायम करती हैं அதாவது எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னாருடைய காலகட்டத்தில் உதவி புரிந்தவாறு வெற்றியினை வழங்கினானோ வருங்காலத்திலும் அவ்வாறே செய்வான். இன்றும் தனது அருளால் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றான். और आज भी हकायक और वाक़यात इस बात की तायद कर रहे हैं कि अल्लाह ताला இன்றும் நிகழ்வுகள் மற்றும் சம்பவங்கள் மூலம் அல்லாஹ் தனது உதவிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றான் என்பதனை உறுதிப்படுத்துகின்றன. மேற்குறிப்பிட்ட ஆயத்திலிருந்தும் இந்த விஷயம் மிகவும் தெளிவடைகின்றது. அதாவது நபிமார்களின் எதிரிகள் இறை ஜமாத்தின் மீது அநீதி இழைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு காலம் வரை காலக்கெடு வழங்குவான். பிறகு ஒரு நாள் கண்டிப்பாக பிடிப்பான். அல்லாஹ்வின் பிடி வரும்போது எந்த சக்தியும் எந்த ஆற்றலும் எந்த பெரும்பான்மையான எண்ணிக்கையும் பயன் தராது. कोई अददी अक्सरियत இன்று அகமதிகள் மீது கொடுமை இழைக்கக்கூடியவர்கள், சட்டங்களை இயற்றக்கூடியவர்கள், மேலும் அகமதிகளை பிச்சை பாத்திரத்தை ஏந்த வைப்போம் என கூறியவர்கள், நவுதுபில்லா அகமதியத்தை புற்றுநோய் என கூறியவர்கள் ஆகிய இவர்களிடம் கொஞ்சம் தான் சக்தி இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை அழிக்க நினைக்கும் போது அவர்களுக்கு தெரியக்கூட செய்யாது. இவர்களை போன்றவர்களின் உதாரணங்களை அல்லாஹ் நமக்கு கூறியிருக்கின்றான். அவர்களோ மிக பெரும் ஆற்றல் பெற்ற செல்வந்தர்களாக இருந்திருந்தார்கள். இன்று நம்மீது அநீதி இழைக்கக்கூடிய இவர்களிடமோ தனக்கு தேவையான பொருளாதார வசதி கூட இல்லை.
ஆட்சியினை நடத்துவதற்காக அந்நிய சமுதாயத்தினிடம் கடன் வேண்டுகிறார்கள். ஆட்சியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இது சிந்திக்க வேண்டிய இடமாகும். बस सोचने का मुकाम है. தன்னையும் அறியாமலேயே அநீதி இழைப்பதும் அநீதி இழைப்பதற்கு துணைபோவதும் அல்லாவினால் அனுப்பப்பட்டவரை தனது ஒவ்வொரு நூல்களிலும் மற்றும் அரசாங்க பேப்பர்களில் தவறான வார்த்தைகளில் எழுதி, ஏனென்றால் இன்றைய நாட்களில் பாகிஸ்தானில் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி அசிங்கமாக எழுதாத எந்த ஒரு விண்ணப்ப படிவமும் இல்லை. எந்த ஒரு டாக்குமெண்டை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு சான்றிதழை வாங்க வேண்டுமானாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றிய அசிங்கமாக எழுதாத எந்த ஒரு விண்ணப்ப படிவமும் கிடையாது. மேலும் நீங்கள் முஸ்லிம் என்றால் இதில் கையெழுத்து இடுங்கள் என்று கூறப்படுகின்றது. பஜாரிலும் அலுவலகங்களிலும் பூங்காக்களிலும் பெரிய பெரிய அசிங்கமான வார்த்தைகளை கொண்ட சுவரொட்டிகளை ஒட்டி இவர்கள் அனைவரும் பெரிய பெரிய பாவத்திற்கு ஆளாகின்றனர். இதெல்லாம் பார்த்து அமைதியாக இருக்கக்கூடியவர்களும் தம்மை அறியாமலேயே பாவங்களில் மூழ்கி விடுகிறார்கள். ஒன்று அவருடைய நேர்மை அழிந்துவிட்டது, அல்லது இறைவன் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. தவறான வழியில் அகமதிகள் மீது வழக்குகள் போட்டு அல்லாவின் பார்வையில் வெறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபடுகின்றனர். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் பகைவர்களுடனும் நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் மீது அநீதி இழைத்தவர்களுடனும் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு அநீதி இழைக்காதீர்கள். ஆனால் இதற்கு நேர்மாறாக இவர்களுடைய செயல்கள் இருக்கின்றன. அல்லாஹ் கூறுகின்றான், பொய் கூறுவது ஷிர்காகும், அதாவது இணை வைப்பதாகும். இணை வைப்பது எவ்வளவு பெரிய அசிங்கமான மற்றும் எவ்வளவு பெரிய பாவம் என்றால் அல்லாஹ் அதனை மன்னிக்கவே மாட்டான். ஆனால் இவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? இவர்களது தக்வா, நன்மைகள், அல்லாஹ் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை மேன்மைப்படுத்தக்கூடிய நிலையை அகமதிகளாகிய நாங்கள் தினமும் தான் பார்க்கின்றோம். ஒரு சம்பவத்தை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். இதிலிருந்து இவர்களது உண்மை நிலை தெரிய வந்துவிடும். கடந்த நாட்களில் ஒரு அகமதி மீது பொய்யான வழக்கு ஒன்று போடப்பட்டது. கொலை வழக்கில் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். பொதுமக்கள் அந்த நபர்களிடம் இவ்வாறு ஏன் அநீதி இழைக்கின்றீர்கள், இது தவறாகும் என்று கூறினார்கள். அதற்கு அந்த வழக்கு போட்டவர்கள் மௌலவிகளின் தாக்கத்திற்கு ஆளானவாறு இவ்வாறு கூறினார்கள், இது தவறு என்பது எங்களுக்கு தெரியும், மேலும் இவர் ஒன்றும் அறியாதவர் ஆவார், இவர் நிரபராதி ஆவார் என்றும் நாங்கள் அறிவோம். ஆனால் இவர் அகமதி ஆவார், ஆகையினால் இவர் மீது வழக்கு போட்டுள்ளோம் என்றனர். இன்று இவர் அகமதியத்திலிருந்து வெளிவந்துவிட்டால் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அசிங்கமாக பேசினார் என்றால் வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிவிடுவோம். மேலும் அவர் ஜெயிலிலிருந்து வெளிவருவதற்கான எல்லா முயற்சியும் செய்வோம். மேலும் வெளியில் வரும்போது நாங்கள் அவருக்கு மாலை அணிவிப்போம், அவரை வரவேற்போம். இதுதான் இவர்களது நிலையாகும். இவ்வாறு இருந்தும் கூட இவர்கள் உறுதியான முஸ்லிம்கள் என்று தம்மை கூறிக்கொள்கின்றனர். ஆனால் அகமதிகள் காஃபிர் ஆவர். பொய் இவர்களது பார்வையில் ஒரு பொருட்டே அல்ல. அகமதியத்தின் எதிரிகளே, அந்த இறைவனுக்கு அஞ்சுங்கள். அவனுக்கு முன்பு உங்களுடைய செல்வம், உங்களுடைய கர்வம், உங்களுடைய ஆணவம், உங்களுடைய பள்ளிவாசலின் இமாமத், உங்களுடைய அரசியல் கட்சிகள், உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய பெரும்பான்மை போன்றவை ஒண்ணுமே இல்லை. எங்கள் மீது இழைக்கப்பட்ட இந்த அனைத்து கொடுமைகளுக்கு பதிலாக எங்களுடைய பதில் திருக்குரான் இந்த வசனத்தில் கூறப்பட்டவையே ஆகும். இன்னஹு கவியுன் ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் ஆவான், மேலும் தண்டனை வழங்குவதில் மிகவும் கடுமையானவன் ஆவான். இந்த கொடுமையின் எல்லை எந்த அளவு சென்று விட்டதென்றால் பள்ளிக்கூடங்களில் அகமதி குழந்தைகளிடம் நீங்கள் மிர்சாயி, நீங்கள் காஃபிர்கள் என்று கூறப்படுகின்றது. இதனால் நீங்கள் இங்கு படிக்க முடியாது என்றும், மேலும் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு ஒரே ஒரு வழி உள்ளது என்றும், அது மிர்சா குலாம் அஹமது காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை தீய வார்த்தைகளால் ஏச வேண்டும் என்பதாகும்.
ஒருவேளை பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் அல்லது தனியார் பள்ளிக்கூடத்தின் எஜமானர் நேர்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய மனிதனாக இருந்தால் அவர்களிடம் அகமதி பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப மாட்டோம் என்று கூறுகிறார்கள். किसी प्राइवेट स्कूल का मालिक மேலும் உங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம், உங்களுடைய ஸ்கூலை மூட செய்து விடுவோம் என்றும் கூறுகின்றனர். इस स्कूल में पढ़ेंगे तो हम अपने बच्चों ஒருவேளை நேர்மையான ஒருவர் இந்த மௌலிகளின் குழப்பவாதிகளின் பேச்சை கேட்கவில்லை என்றால் அவர்களுக்கும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டல்கள் விடப்படுகின்றன. ஆக ஒரு குழப்பம் நாட்டினை சூழ்ந்துள்ளது. அமைப்பாளர்கள் ஆட்சியாளர்கள் தனது அரசியல் நோக்கம் மற்றும் இயலாத்தன்மையின் காரணமாக இந்த மௌலவிகள் மற்றும் தீவிரவாதத்தை விரும்புவோரின் கைகளில் பொம்மைகளாக உள்ளனர். ஆக நான் கூறியது போன்று அது மௌலவிகளாக இருந்தாலும் சரி, சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்கத்தினை சேர்ந்த எவராக இருந்தாலும் சரி, எவரெல்லாம் இந்த அநீதியில் பங்கு கொண்டுள்ளார்களோ அவர்கள் நினைவில் கொள்ளட்டும், அல்லாஹ் தாலா ஷதீதுல் இகாப் ஆவான், அதாவது தண்டனை வழங்குவதில் கடுமையானவன் ஆவான். இந்த விஷயம் முந்தைய பழைய சமுதாயங்களின் கட்டுக்கதை கிடையாது. भी इस जुल्म में மாறாக உயிருள்ள இறைவனின் अल्लाह ताला தான் உயிருள்ளவன் மற்றும் அனைத்து ஆற்றலுக்கும் எஜமானன் ஆவான் कोई साबका कौमों के साथ என்பதற்கு இன்றைய அடையாளமாகும். बल्कि ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை எதிர்க்கக்கூடியவர்கள் எதிர்ப்பில் எல்லா விதமான எல்லைகளையும் மீறக்கூடியவர்கள் நினைவில் கொள்ளட்டும். हज़रत मसीह मौद अलैहिस्सलाम की உண்மைத்துவம் மற்றும் சத்தியத்தினை மறுப்பது, அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த உண்மைத்துவத்தினை மறுப்பது, இதனை பற்றி திருக்குரானிலும் கூறப்பட்டுள்ளது. இதனை இவர்கள் மிகவும் விருப்பத்துடன் படிக்கின்றார்கள் அல்லது படிப்பதாக வாதம் புரிகின்றார்கள். कुरान करीम में भी मौजूद है, जिसको बड़े शौक से ये पढ़ते हैं. இவர்கள் இந்த உண்மையை மறுத்தவாறு தீய முடிவை கண்டவர்களுடன் இணைகின்றார்கள் அல்லது அவர்களுடைய தீய முடிவை அவர்களுக்கு வரக்கூடிய சமுதாயம் கண்டது அல்லது வரக்கூடிய சமுதாயங்களுக்கு அறிவுரை பெறுவதற்கு அடையாளமாக்கப்பட்டது. பிறகு இதில் இன்னும் ஒரு முரண்பாடு உள்ளது. அஹ்மதிகள் மீது கொடுமை இழைப்பதை தவிர வேறென்ன பாவங்களை அவர்கள் செய்யாமல் இருக்கின்றார்கள்? எல்லா விதமான பாவங்களும் நாட்டில் பரவி உள்ளது. லஞ்சம், வேறு அனைத்து விதமான பாவங்களும், அசிங்கங்களும், ஒழுக்க சீர்கேடுகளும், திருட்டு, கொலை, கொள்ளை போன்றவை எல்லா விதமான தீமைகளும் இன்று நமக்கு இவரிடம் தென்படுகின்றது. ஆக இவை அனைத்தும் இறைவனுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடியதாக இல்லையா? அறிவினர்களே, கொஞ்சமாவது சிந்தனை செய்யுங்கள். அல்லாவிடம் எங்களுடைய துவா என்னவென்றால் அல்லாஹ் சமுதாயத்தின் மீது கருணை புரிவானாக என்பதே ஆகும். என்று அகமதிகள் மீது கடமை என்னவென்றால் அனைத்து விதமான அநீதிகளையும் தாங்கிக் கொண்டவாறு உம்மத்தின் மீது அனுதாபம் கொள்ள வேண்டிய காரணத்தினால், மனித இனத்தின் மீது அனுதாபம் கொள்ள வேண்டிய காரணத்தினால் எவ்வளவு தூரம் செயல் மூலம் முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செய்ய வேண்டும். அதனுடன் அதிகமாக துவாவிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எங்கு ஆக்கப்பூர்வமாக செயல்பட முடியாதோ, மேலும் எங்கு நமது பேச்சை கேட்க யாரும் தயாராக இல்லையோ, மேலும் எங்கு சலாம் சொல்வதன் மூலம் வழக்குகள் போடப்படுகின்றனவோ, அங்கு துவாவின் மூலம் அல்லாவிடம் உம்மத்தின் சீர்திருத்தத்திற்காக இறைஞ்சி வேண்டுங்கள். நான் கூறியது போன்று அல்லாஹ் ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியையும் மேன்மையும் வழங்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் தாலா எப்பொழுதும் தனது நபிமார்களுக்கு தன்னால் அனுப்பப்பட்டவர்களுக்கு வெற்றியினை வழங்குகின்றான். அல்லாஹ் தாலா திருக்குரானில் கூறுகின்றான், கத்தபல்லாஹுல் அக்லிபன்ன அன வ ருசுலி இன்னல்லாஹ கவியுன் அசீஸ். அதாவது நானும் எனது ரசூலும் வெற்றி பெறுவோம் என அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். நிச்சயமாக அல்லாஹ் சக்தி வாய்ந்தவனும் வெற்றியாளனும் ஆவான். இந்த ஆயத்திலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் வெற்றியினை தீர்மானிப்பது இறைவனாவான். மேலும் இறைவன் கூறிய வெற்றியை பெறுவதற்கான வழி அல்லது வெற்றி பெறுவதற்காக கூறப்பட்ட ஆதாரம் இறைவன் சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றான், மேலும் மிகைத்தவனாக இருக்கின்றான் என்பதே ஆகும். ஆக இதில் மூமின்கள், நிராகரிப்பாளர்கள், காஃபிர்கள் ஆகிய ஒவ்வொரு பிரிவினருக்கும் பாடம் இருக்கின்றது. மேலும் கவனம் செலுத்துங்கள் என்ற அறிவிப்பும் இருக்கின்றது.
மூமின்களுக்கு எல்லா சக்திகளுக்கும் எஜமானனாகிய அல்லாஹ் மேலும் மிகைத்தவனாகிய அவன் தீர்மானித்து விட்டான். அவனும் அவனது ரசூலும் வெற்றி பெறுவார்கள் என்று முடிவெடுத்து விட்டான் என்று கூறப்பட்டுள்ளது. பிறகு நீங்கள் உங்களுடைய பலகீனங்களையும் சிறுபான்மையான எண்ணிக்கையும் பார்க்காதீர்கள். நாம் ஒரு பொருட்டல்ல என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். மாறாக உங்களுடைய ஈமானை வலுவூட்டுங்கள். அல்லாஹ் தாலாவுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ்வுடன் தொடர்பை மேம்படுத்த எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் முயற்சி செய்யுங்கள். அதனுடைய எல்லையை அடையுங்கள். உங்கள் மீது விரல் வைத்து இறைவன் வெற்றியில் பங்கு கொள்ள வைக்கின்றான். நீங்கள் நன்மையினை செய்யுங்கள். இறை வணக்கத்தில் ஈடுபடுங்கள். இபாதத் உங்களுடைய படைப்பின் நோக்கமாகும். அதில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதன் மூலம் வெற்றியில் பங்கு கொள்ளுங்கள். எதிரிகளுக்கு சவால் என்னவென்றால், நீங்கள் எல்லா விதமான ஆற்றல்களுடன் முயற்சி செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் கவியுன் அசீஸ் ஆவான். அவன் அவனது அன்பிற்குரியவருக்கு வெற்றியினை வழங்குவான் என்பது அவனது தீர்மானமாகும். இன்ஷா அல்லாஹ் மேன்மையும் வழங்குவான். பிறகு உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய சூழ்ச்சிகள், ஒன்றும் அறியாத குழந்தைகளை கஷ்டப்படுத்தக்கூடிய உங்களுடைய முயற்சிகள், அஹ்மதிகளின் வியாபாரத்தை நஷ்டப்படுத்தும் உங்களுடைய முயற்சிகள், அஹ்மதி பணியாளர்களை கஷ்டப்படுத்தும் உங்களுடைய முயற்சிகள், வழிபோக்கர்கள் மீது பொய் வழக்கு போட்டு பொய் வழக்கு தொடரும் உங்களுடைய சூழ்ச்சிகள், அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலுடைய வெற்றியினை ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இது அடியானின் பணியாக இருந்திருந்தால் ஒருவேளை உங்களுடைய வலிமைகள் பயன்பட்டு இருக்கலாம். ஆனால் இது இறைவனுடைய பணியாகும். இறுதியில் அல்லாஹ் தாலாவுடைய நீதிதான் வெற்றி பெறும். ஆக அல்லாஹ் தாலா இன்னல்லாஹ கவியுன் அசீஸ் என்று கூறியுள்ளான் என்றால் இதன் மூலம் ஒரு அறிவிப்பை செய்கின்றான். அதாவது இந்த வேலையை நான் தான் செய்வேன் என்று கூறியுள்ளான். மேலும் இங்கு சிறுபான்மை பெரும்பான்மை, பொருளாதார ரீதியில் வசதி அல்லது வசதி குறைவு அல்லது வசதி வாய்ப்பில் ஏற்றத்தாழ்வு போன்றவை பொருட்டே கிடையாது. பதர் போரிலும் உஹது போரிலும் அல்லது நபிமார்களின் எந்த ஒரு போரிலும் வசதி வாய்ப்பு போரின் முடிவை தீர்மானித்ததா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், இறைவனுடைய வாக்குறுதியில் இருந்தும் இறைவன் நம்பிக்கை ஊட்டிய பிறகும் இறைவனுடைய வெளிப்படையான அடையாளம் வந்த பிறகும் அல்லாஹ் தாலாவுடைய ரசூல் தனது வசதிக்கேற்ப முயற்சிகளை கண்டிப்பாக வெளிப்படையாகவும் சிறிய அளவிலும் செய்வார்கள். ஆனால் அவர்களது உண்மையான கவனம் துஆவின் பக்கம்தான் இருக்கும். இதில் அனைவரையும் விட சிறந்த முறையில் முழுமையான முன்மாதிரியை நமது தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வெளிப்படுத்தினார்கள். பதர் போர் இதனை பற்றி மேன்மையான காட்சியை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இறைவனுடைய அனைத்து விதமான ஆறுதலும் வாக்குறுதியும் இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிம்மதியற்ற நிலையில் செய்த துஆக்கள் உருக்கம் போன்றவை எவ்வாறு இருந்ததென்றால் அவை மரணத்தின் வேதனை போன்றிருந்தது. துஆவின் உருக்கத்தினால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்வை பல தடவை தோளிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்தது. மேலும் இறைவன் நானும் எனது ரசூலும் வெற்றி பெறுவோம் என்று கூறிய பிறகும் கூட நபிமார்கள் இறைவனுள் மூழ்கியவாறு இறை தீர்ப்பை நிறைவேற்றுவதில் பங்கு கொள்ள முயற்சி செய்வார்கள். மேலும் பங்கு கொண்டும் வருவார்கள். பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூய்மையாக்கும் ஆற்றல் மற்றும் தர்பியத் எப்படிப்பட்ட சஹாபாக்களை உருவாக்கியது என்றால் அவர்கள் பகல் முழுவது போரிலும் இரவு முழுவதும் இபாதத்துகளிலும் மூழ்கியிருந்தார்கள்.
अल्लाह ताला फरमाते உலக ரீதியில் பார்த்தோமென்றால் முஸ்லிம்கள் போரிட்ட ஒவ்வொரு போரிலும் முஸ்லிம்களுக்கு எதிரிகளுடன் எந்த ஒப்புமையும் இல்லை. इलाही फैसलों का ஆனால் இறைவனுடன் உள்ள தொடர்பு மற்றும் இபாதத்துகள் அவர்களை அல்லாஹ் மற்றும் ரசூலில் தன்னை மாய்த்தவாறு வெற்றியில் பங்கு வகிப்பவர்களாக ஆக்கியது. वो सहाबा पैदा किए மேலும் இதனையும் நினைவில் கொள்ள வேண்டும். பகல் நேரங்களில் எதிரிகளுடன் போரிட்ட சமயத்திலும் தாக்குதல்கள் தொடுக்கப்பட்ட சமயத்திலும் கஷ்டமான நேரங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாருடைய சஹாபாக்கள் கடமையான தொழுகையிலிருந்து ஒருபோதும் கவனமற்றவர்களாக இருந்ததே இல்லை. लेकिन अल्लाह ताला से ताल्लुक और इबादतों ने उन्हें अल्लाह और रसूल ஒருமுறை ஒரு சந்தர்ப்பம் வந்தது. எதிரிகளுடைய தொடர் தாக்குதல்களினால் முஸ்லிம்களுக்கு தொழுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. தொழுகையின் நேரமும் கழிந்து விட்டது. ஒரு தடவை 5 தொழுகைகளும் ஜம்மு செய்து தொழப்பட்டது. அந்நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவு வருத்தம் ஏற்பட்டதென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுக்கு தீங்கு உண்டாவதாக, அழிந்து போகட்டுமாக, இவர்களால் தான் நமக்கு 5 நேர தொழுகையை சேர்த்து தொழ வேண்டியது ஏற்பட்டது என எதிரிகள் மீது சாபமிட்டார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் மற்றும் பொருள் சேதத்தின் மூலம் கவலையடையவில்லை. அதற்காக எதிரிகளுக்கு எதிராக பத்துவாவும் செய்யவும் இல்லை. ஒரு சந்தர்ப்பம் வந்தது என்றால் அதுவும் எதிரிகள் நமக்கு தமது இபாதத்துகள் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு, நமது இறைவன் பக்கம் குனிவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை என்பதனால்தான் பத்துவா செய்தார்கள். அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளம் எப்பொழுதும் இறை நினைப்பிலேயே இருக்கக்கூடியதாக இருந்தது. என் நேரமும் அன்னாருடைய நாவு இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் கடமையாக்கப்பட்டவை வீணான போது அன்னாருடைய பொறுமைக்கு அப்பாற்பட்டு விட்டது. ஆகையால் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், வெற்றியினை பற்றி இறைவனுடைய வாக்குறுதிகள் இருக்கத்தான் செய்கின்றன. जिक्र इलाही से जुबान ஆனாலும் அல்லாஹ்வுடன் நமது தொடர்பை மேம்படுத்துவது, அவனது அருளை பெறுவதற்கு இபாதத்துகளின் பக்கம் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமானதாகும். இவை இல்லாமல் நாம் நம்மை அல்லாஹ்வின் ரசூலுடைய ஜமாத்தில் இணைந்தவர்கள் ஆவோம் என கூற முடியாது. और उसके फजलों को जज्ब करने के அல்லாஹ் மற்றும் ரசூலுடைய ஜமாத்தில் இபாதத்துகளின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய மக்கள் மட்டுமே இணைந்தவர்கள் ஆவார்கள். ஆக நாம் அகமதியத்தின் எதிரிகளின் கொடுமைகளை காணும்போது இதனை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளில் பங்கு கொள்வதற்கு நாம் எப்போதும் நமது இபாதத்துகளில் கவனமற்றவர்களாக இருக்கக்கூடாது. நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்கள் வருவது அடியானை இறைவனுடன் சேர்ப்பதற்காகவே ஆகும். ஒருவேளை நாம் இந்த தொடர்பை வலுப்படுத்தக்கூடியவர்களாக ஆகவில்லை என்றால் பிறகு நம்மை நபியுடைய ஜமாத் என்று எவ்வாறு கூறுவீர்கள்? நபி மற்றும் அவருடைய ஜமாத்திற்கு என்று தீர்மானிக்கப்பட்ட அந்த வெற்றிகளில் எவ்வாறு பங்கு கொள்வீர்கள்? இதுவும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கமாகும். ஆக நாம் எப்போதும் இதனை கண்முன் நிறுத்த வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிதாபுல் பரியா என்ற தமது நூலின் முன்னுரையில் கூறுகின்றார்கள், உண்மையில் இறைவன் மிகச் சிறந்தவனும் ஆற்றல் மிக்கவனும் ஆவான். அவன் பக்கம் அன்பு மற்றும் நன்றி உணர்வுடன் குனியக்கூடியவர்கள் ஒருபோதும் வீணாக்கப்பட மாட்டார்கள். எதிரி நான் எனது சூழ்ச்சிகளின் மூலம் அவர்களை அழித்து விடுவேன் என்கின்றான். மேலும் அவர்களை நசுக்கி விடுவேன் என தீய எண்ணம் கொள்கின்றான். ஆனால் இறைவன் கூறுகின்றான், அறிவற்றவனே, நீ என்னுடனா சண்டையிடுகின்றாய், என்னுடைய அன்பிற்குரியவரை நீ இழிவுபடுத்துகிறாயா? உண்மையில் வானத்தில் முன்னதாக தீர்மானிக்கப்பட்டதை தவிர பூமியில் எதுவும் நிகழ்வதில்லை. வானத்தின் கை எந்த அளவு நீளமாக ஆக்கப்பட்டுள்ளதோ அந்த அளவு பூமியின் எந்த ஒரு கையும் நீளமாக ஆக்கப்படவில்லை. ஆக அநீதியிழைக்க திட்டமிடுபவர்களே, நீங்கள் அறிவியலிகள் ஆவீர்கள். நீங்கள் உங்களது வெறுக்கத்தக்க வெட்கைக்கேடான திட்டங்களை தீட்டும் போது மேன்மையான இறைவனை நினைவில் கொள்வதில்லை. அவனது நாட்டமின்றி ஒரு இலை கூட கீழே விழாது.
ஆகையால் அவர்கள் தனது எண்ணங்களில் எப்போதும் कदर से ज्यादा தோல்வி மற்றும் இழிவும் அடைவார்கள். அவர்களுடைய தீமையினால் நல்ல அடியார்களுக்கு எவ்வித இழப்பும் ஏற்படுவதில்லை. மாறாக இறைவனுடைய அடையாளங்கள் வெளிப்படும். இறை படைப்பினங்களின் ஞானமும் மேன்மையாகும். அந்த வலிமையான ஆற்றல் வாய்ந்த இறைவன் இந்த கண்களினால் தென்படவில்லை என்றாலும் தனது வித்தியாசமான அடையாளங்கள் மூலம் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றான். अपने इरादों में ஆக நாம் அன்பு மற்றும் நன்றி உணர்வுடன் வலிமை மிக்க இறைவன் முன்பு குனிந்திருந்தோம் என்றால் எதிரிகளுடைய எந்த முயற்சியும் ஜமாத்திற்கு எந்தவித இழப்பையும் ஏற்படுத்த முடியாது இன்ஷா அல்லாஹ். இதனால் தான் நான் கடந்த நாட்களில் துவா மற்றும் இபாதத்துகளின் பக்கமும் நஃபிலான நோன்பு வைப்பதன் பக்கமும் குறிப்பாக அறிவுறுத்தியிருந்தேன். தற்பொழுது எதிரிகள் தனது எல்லாவிதமான ஆற்றல்களுடனும் அஹ்மதியத் மீது தாக்குதல்கள் நடத்துகின்றார்கள். और वफा से इसका भी இதனை எதிர்ப்பதற்கு நமது மிகப்பெரிய மிகச் சிறந்த ஆயுதம் துவா மட்டுமே ஆகும். அஹ்மதியத்தின் எதிர்ப்பு தற்பொழுது சர்வதேச நிலையை அடைந்துவிட்டது. இது எதற்குரிய அறிகுறி என்றால் தற்பொழுது அல்லாஹ் தாலா முன்பை விட அதிகமாக தனது வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகின்றான் என்பதே ஆகும். இன்ஷா அல்லாஹ் தாலா கண்டிப்பாக வெளிப்படுத்துவான். அஹ்மதிகளின் உலகமும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது நாம் நமக்கு மிகவும் பிடித்தமானதாகவும் அன்பிற்குரியதாகவும் நமது இபாதத்துகளை வைக்க வேண்டும். அல்லாஹ் தாலாவுடன் உள்ள தொடர்பை முன்பை விட அதிகமாக்க வேண்டும். அல்லாஹ் தாலா இதற்கான வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இன்னொரு விஷயத்தையும் நான் கூற விரும்புகின்றேன். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு இல்ஹாம் இருக்கின்றது. அதாவது பாது கியாரா, पहले से बढ़कर அதாவது 11க்கு பிறகு. அஹ்மதிகள் சுயமாக இதற்கு பல விளக்கங்களை கருதி வருகின்றார்கள். எனக்கும் பல கடிதங்களை எழுதி வருகின்றனர். होना चाहिए. இதனை பற்றி ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே இவ்வாறு கூறுகின்றார்கள். अपनी इबादतों को रखना 11 நாள் அல்லது 11 வாரம் அல்லது 11 மாதம் அல்லது 11 வருஷமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் எனது किताब फरमाया விடுதலைக்கான அடையாளம் வெளிப்படும். कि हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम का एक इल्हाम है. இன்று நவம்பர் 11ஆம் தேதி ஆகும். நவம்பர் மாதமும் 11வது மாதமாகும். வருஷமும் 2011 ஆகும். இந்த வகையில் அஹ்மதிகள் தத்தமது எண்ணத்தின் அடிப்படையில் சிந்திக்கின்றார்கள். ஒருவேளை 11இல் ஏதாவது இறை நியதி இருந்தால், அதாவது இன்றைய நாளில், இன்றைய மாதத்தில், இன்றைய வருஷத்தில் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அது கண்டிப்பாக வெளிப்படும். ஆனால் இதனையும் நினைவில் கொள்ள வேண்டும், பல்வேறு இல்ஹாம்கள் இருக்கின்றன. அதில் இறை உதவி, ரஹ்மனித் என்ற பண்பின் வெளிப்பாடு ஆகியவற்றில் பகுதத்தன் என்ற வார்த்தையின் வாக்குறுதி உள்ளது. அதாவது இவை அனைத்தும் திடீரென்று நடைபெறும். இன்றைய நாளிலிருந்து, இன்றைய மாதத்திலிருந்து, இன்றைய வருஷத்திலிருந்து இந்த நியதி செயல்பட ஆரம்பித்து விடலாம். வெகு தூரம் இல்லை. ஆனால் சில சமயங்களில் பலகீனமான மக்கள் சுயமாக ஏதாவது விளக்கத்தை கொடுத்து ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். ஒருவேளை அவர்கள் எடுத்த முடிவுக்கு மாறாக நடைபெற்றால் பிறகு அவநம்பிக்கை அடைந்து விடுகின்றார்கள். பிறகு அல்லாவின் பக்கம் ஏற்பட வேண்டிய கவனத்தில் குறைபாடு ஏற்பட்டு விடுகின்றது. वतन के लफ्ज़ का वादा है. அவநம்பிக்கை ஒரு மூமினுடைய அடையாளம் கிடையாது. வெற்றி நிச்சயமானதாகும். இது அல்லாவின் நீதியாகும். கண்டிப்பாக இது நடந்தே தரும் இன்ஷா அல்லாஹ் தாலா. மாறாக இறை தக்தி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எதிரிகளின் எதிர்ப்பு, लेकिन बाज़ दफ़ा खुद ही अंदाज़े அஹ்மதியத்தின் எதிரிகள் தமது நிலையில் ஆதங்கம் அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவை அனைத்தும் வெற்றியின் ஆதாரமாகும். लगा रहे होते हैं तो मायूसी की तरफ जाना शुरू हो जाते हैं. या अल्लाह ताला இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் கூறிக்கொள்கின்றேன். मोमन का ये शेवन है. ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காதியானிலிருந்து ஹிஜ்ரத் செய்த சம்பவத்தை எழுதியுள்ளார்கள். इंशाअल्लाह ताला वो होकर रहेगा. அதாவது எவ்வாறு ஹிஜ்ரத் செய்யப்பட்டது, அதற்கான தீர்மானங்கள் எடுப்பது எவ்வளவு கடினமாக இருந்தது, ஹிஜ்ரத் செய்வது பற்றி சிந்தனை செய்யப்பட்டு வந்தது எவ்வாறு. அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த நேரத்தில் நான் ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இல்ஹாம்களை படித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் பாது கியாரா என்ற இல்ஹாம் என் கண்முன் வந்தது. நான் நினைத்தேன், ஹிஜ்ரத் செய்வது உறுதியான விஷயமாகும். போக்குவரத்து சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருந்து வந்தன. எந்த தேதியில் போவது என்பதை பற்றி சிந்திக்கும் போது 11ஆம் தேதி என்பதை பற்றி சிந்தனை வந்தது.
பிறகு எல்லாவித பிரச்சனைகளுக்கு பிறகு கடைசியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. हिजरत हुई, அதிலேயும் தடை ஏற்பட்டது. எந்த நாளில் போக வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டதோ அந்த நாளிலும் தடைகள் ஏற்படுவதற்கான சூழல் தென்பட்டது. 10 மணி ஆனது. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் கூறினார்கள், நாம் செய்த ஏற்பாட்டின்படி இன்று செல்வது கஷ்டம்தான் என்றார்கள். हिजरत होनी, ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனது சிந்தனையில் இந்த பாது கியாரா என்பதே இருந்து வந்தது. நான் 11 மணிக்கு பிறகே நாம் ஹிஜ்ரத் செய்வோம் என நினைத்தேன். फिर जो आखिर में திடீரென்று அல்லாஹ் தாலா அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டான். இவையெல்லாம் திடீரென்று நிகழ்ந்தது. 11 மணிக்கு பிறகு அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையடைந்தது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த ஹிஜ்ரத் காதியானிலிருந்து பாகிஸ்தான் பக்கம் நடைபெற்றது. இருந்த போதிலும் மேலும் பல கோணங்களிலும் இந்த இல்ஹாம் நிறைவேறியிருக்கின்றது. அகமதியத்தை அழிக்க விரும்பிய சர்வாதிகாரி அகமதியத்தை வேரோடு பிடுங்கி எறிய விரும்பினார். அவருடைய ஆட்சி தானாகவே பிடுங்கப்பட்டு விட்டது. சரியாக 11 வருடம் கழித்து அவரது ஆட்சி கவிழ்ந்தது. மேலும் சில சம்பவங்கள் உள்ளன. நான் கூறியது போன்று அதிலும் இந்த இல்ஹாம் பொருந்தும். ஆனால் முன்னறிவிப்பு மற்றும் இல்ஹாம்கள் திரும்ப திரும்ப நிறைவேறிக் கொண்டே இருக்கும். மேலும் அதிகமாக தெளிவான பிரகாசமான அடையாளத்தினை நாம் எதிர்பார்க்க வேண்டும். மேலும் இதனையும் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த இல்ஹாமுடன் ஃபாரிசியுடைய இந்த இல்ஹாமும் எழுதப்பட்டுள்ளது. பர் முகாமே ஃபலக் ஷுது யா ரப் अहमदियत को जड़ से கர் உம்மீதே திஹம் மதார் அஜப். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் கூறுகின்றான், உன்னுடைய மன்றாடல் விண்ணை எட்டிவிட்டது. நான் இப்போது உமக்கு ஏதாவது ஆறுதல் மற்றும் நற்செய்தினை கொடுத்தால் நீர் ஆச்சரியப்படாதீர். इल्हामात இது எனது நடைமுறை மற்றும் எனது வள்ளல் தன்மைக்கு எதிரானது அல்ல. 11க்கு பிறகு இன்ஷா அல்லாஹ். लेकिन ये भी याद रखें இதற்கு விளக்கம் புரியவில்லை என்று கூறுகின்றார்கள். பிறகு இங்கு துவாவை பற்றிய விஷயம் கூறப்பட்டுள்ளது. कि बर मुकाम ஆகையால் நாம் மிகவும் அதிகமாக துவாவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நான் ஏற்கனவே கூறினேன். மேலும் நான் இதனால் தான் துவாவின் பக்கம் கவனம் ஊட்டினேன். எந்த அளவு துவா செய்ய வேண்டுமென்றால் மன்றாடல்களின் வடிவில் நமது துவாக்கள் விண்ணை எட்ட வேண்டும். அர்ஷின் கால்களை உலுக்க வேண்டும். பிறகு வெற்றியின் காட்சிகளை நாம் இரவில் காண வேண்டும். இன்ஷா அல்லாஹ். எதிரிகளை பேரழிந்தவர்களாக நாம் பார்ப்போம். அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் முன்பை விட அதிகமாக துவா செய்வதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு இன்றும் நான் 2 ஜனாசா காயிப் தொழுகை தொழ வைப்பேன். ஒன்று நமது காதியானின் தர்வேஷ் ஆவார்கள். மதிப்பிற்குரிய சௌத்ரி முகமது சாதிக் சாஹிப் நங்கிலி, இப்னு तवज्जो करनी चाहिए। जैसा कि पहले मैंने कहा, ரியாதீன் சாஹிப் நங்கிலி அக்டோபர் 29ஆம் தேதி கீழே விழுந்து விட்டார்கள். இடுப்பு எலும்பு முறிந்தது. இவர் இதய நோய்க்கும் ஆளாகி இருந்தார்கள். சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருந்தபோதிலும் நவம்பர் 5ஆம் தேதி மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். आपको भी पहले से बढ़कर ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தர்வேஷ்களுக்கான திட்டத்தை அறிவித்த போது இவர் சிறிய வயது உடையவராக இருந்தார்கள். இந்த திட்டத்தில் மிகவும் களப்பற்ற முறையில் இணைந்தார்கள். கடைசி நேரம் வரை இந்த உடன்படிக்கையில் பற்றுணர்வுடன் நிறைவேற்றி வந்தார்கள். दरवेश हैं कादियान के, जो அன்னார் ஜமாத் அலுவலகங்களில் தொண்டாற்றி வந்துள்ளார்கள். இதனைத் தவிர காதியானில் பல நிலங்கள் விளைநிலங்களாக இல்லாமல் இருந்தன. அதனை விளைநிலங்களாக மாற்றும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. இரக்க குணம் கொண்டவராக இவர் இருந்தார். இவர் அறிவு மற்றும் தூய்மை நிறைந்தவராகவும் சேவையாளராகவும் இருந்திருக்கிறார். ஹித்மதே ஹல் செய்வதற்கான ஆர்வம் கொண்டவராக இவர் இருந்திருக்கின்றார். பால், காய்கறிகள், தானியங்கள் போன்றவை தனது வீட்டிலேயே இருந்ததனால் தினமும் அதனை பல்வேறு வீடுகளுக்கு எந்தவித கைமாறும் இல்லாமல் அனுப்பி வைப்பார்கள். ஜல்சா சாலானா காதியானில் பழைய விருந்தினர்களை நன்றாக கவனித்து வந்துள்ளார்கள். அவருடைய இருப்பிடம், உணவு போன்றவற்றிற்காக தனது சக்திக்கும் மீறி செலவு செய்து வந்துள்ளார்கள். மிகவும் இனிய குணமுடையவர். தொழுகை, நோன்பு போன்றவற்றை கடைபிடிப்பவராகவும் களப்பற்ற மனிதராகவும் விளங்கினார்கள். பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் தர்பீத் கொடுத்து வந்துள்ளார்கள். இவர் மூசியாவும் இருந்திருக்கின்றார். இவருக்கு 4 மகன்கள் உள்ளனர். அதில் ஒருவர் கண்ணியத்திற்குரிய டாக்டர் முகமது ஆரிப் சாஹிப். இவர் ஜல்சா சாலானா ஆபீசராகவும் நாசிர் பைத்துல் மால் ஹர்ஜ் என்ற பொறுப்பிலும் இருந்து வந்தார். கடந்த வருடம் இவர் மரணமடைந்தார். அல்லாஹ் தாலா மர்ஹூமுடைய தரஜாத்தை உயர்த்துவானாக. 2வது ஜனாசா மதிப்பிற்குரிய அகமது யூசுப் அல்காபூரி சாஹிப்.
இவர் ஷஹீத் ஆவார். இவர் சிரியாவை சேர்ந்த அரபு நாட்டு அவர் ஆவார். இவர் கடந்த மாதம் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்றைய நாட்களில் அங்கு கலவரம் ஏற்பட்டு வருகின்றது. அந்த கலவரத்தில் இவர் ஷஹீதாக்கப்பட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். இவருடைய சம்பவம் எவ்வாறானது என்றால், இவர் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அசர் நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். இவர் கடக்க வேண்டிய பாதையில் திடீர் என்று கலவரம் ஏற்படக்கூடிய பகுதியாக இருந்தது. அங்கு பல்வேறு சமயங்களில் குண்டுகள் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாகும் அது. இவருக்கு காதும் கொஞ்சம் சரியாக கேட்காது. சம்பவத்தின் போது சிலர் அவரை அப்பகுதிக்கு போக வேண்டாம் என தடுத்தனர். ஆனால் காது சரியாக கேட்காத காரணத்தினால் அதனை புரிய முடியாமல் அப்பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அவரது தலையில் தோட்டா பாய்ந்துள்ளது. சம்பவ இடத்திலேயே மரணமடைந்து விட்டார். 1976 பிறந்தார். பிரைமரி வரைக்கும் படித்துள்ளார்கள். வேலை செய்து வந்தார். இவர் திருமணம் ஆகாதவர் ஆவார். 10 வருடத்திற்கு முன்பாகவே இவருக்கு அகமதியத்தின் தூது செய்தி கிடைத்திருக்கின்றது. ஆனால் கடந்த வருடம் நவம்பர் மாதம் இவருக்கு பைய செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதாவது ஏறக்குறைய 1 வருடத்திற்கு முன்பு ஷஹீத் மர்ஹூமுடைய ஒரு சகோதரியின் மகன் கூறுகின்றார், யூனுஸ் சாஹிப் என்னிடம் ஜமாத்தினை பற்றி மிகவும் விரிவாக பேசினார். அவருடைய பேச்சை கேட்டு நான் அவருக்கு முன்பாகவே பைய செய்துவிட்டேன். அவருக்கு 1 மாதத்திற்கு பிறகுதான் பைய செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மேலும் இவரது சகோதரி மற்றும் சகோதரியின் மகள்கள் இவருடைய தப்லீக் மூலமாக பைய செய்துள்ளார்கள். இவர் பையத்திற்கு முன்பு அல்வி கூட்டத்தினருடன் தொடர்பு கொண்டிருந்தார். இவருக்கு ஒரு விதமான பிரஷர் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இவர் உண்மையான உள்ளத்துடன் பைய செய்தார். ஜமாத்துடைய எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். மர்ஹூம் மிகவும் உயர்ந்த நல்லொழுக்க குணத்தை கொண்டவராகவும் இயல்பான பண்புகளை கொண்டவராகவும் திகழ்ந்தார். மற்றவர்களுக்கு உதவி புரியக்கூடிய எண்ணம் அதிகமாக இவருக்கு இருந்து வந்தது. அல்லாஹ் தாலா இவருடைய தரஜாத்தை உயர்த்துவானாக, இவர் மீது கருணை காட்டுவானாக. இவ்விருவருடைய ஜனாசா தொழுகை ஜும்மா தொழுகைக்கு பிறகு நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.